படத்துல. ப்ரோ இல்ல ப்ரோ. இப்ப நான் வந்து விமல் சாரோட இல்ல நாங்க இல்ல. ஒரு டிபார்ட்மெண்ட் தனி. எங்க டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க சொன்னீங்க. விமல் சாரோட எப்படி இருக்கும்னா சும்மா பின்னாடி நிக்கிற மாதிரி அந்த மாதிரி ம், ரொம்ப ம், அவர் கூட நிக்கிற மாதிரி ஃபைட் சீன்ல அவ்வளவுதான். ரொம்ப இல்ல அதான் நான் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் படம். நான் இதுல வந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரோல் உள்ள நின்னா போதும். லக்கிலி ஒரு டயலாக் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். நீ இதுல இருந்து இம்ப்ரூவ் ஆகி எப்படி இருந்தது அந்த கேமரா முன்னாடி நின்னு டயலாக் பேச? ப்ரோ எனக்கு ஆனஸ்டா சொல்ல போனா எனக்கு பயமா இல்ல ப்ரோ. ரீசன் என்னன்னா நான் ஷார்ட் பிலிம் இவ்வளவு பார்த்துட்டனால அந்த ம், கேமராவே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது பெரிய ஷார்ட் பிலிம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பயம் இல்ல, நர்வஸ்னஸ். டக்குன்னு பேசுனா டேரக்டரே நல்லா பேசுறடா சிங்கிள் டேக்ல முடிச்சுன்னு சொல்லி அவரே பாராட்டினாரு. ம், அவ்வளவுதான். ம், ஏன்னா அதான் நம்ம இதே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற பையனா மேபி நர்வஸ் ஆயிடுச்சு. ஒரு 4 இயர்ஸா ஷார்ட் பிலிம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க போறதுனால ஓகே என்னால சமாளிக்க முடிஞ்சுச்சு. டப்பிங்லயுமே ம், பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்து என்னோட டயலாக் ஒரு டயலாக் அவங்க வந்து வேற ஆளை வச்சு பேசுறேன்னாங்க. நான் வந்து இல்லண்ணா நானே வரேன்னு சொல்லி பல்லடம்ல இருந்து நைட்டோ நைட்டா சென்னை கிளம்பி போய் என்னோட ஒரு டயலாக் டப்பிங் பண்ணி கொடுத்தேன்.